ஈரோடு மாவட்டத்தில் நகைக்காக மூதாட்டி ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக தற்பொழுது ஒருவரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் சதாசிவம் இணைந்திருக்கிறார். சதாசிவம் வணக்கம். மேலும் விவரங்களை பதிவு செய்யுங்க சதாசிவம். வணக்கம். அதாவது ஈரோடு மாநகராட்சி பெரியசேமர் பகுதியை சேர்ந்தவர் கமலா. இவர் வீட்டில் தனியாக வசித்து வருகிறார். இந்நிலையில் நேற்றைய தினம் மகன் தாயிடம் பேசுவதற்காக செல்போனில் அழைத்த போது கமலா போன் எடுக்காத நிலையில் அருகில் இருப்பவர்கள் சென்று பார்த்த போது மூதாட்டி கமலா கழுத்து அறுபட்ட நிலையில் ரத்த வெள்ளத்தில் கிடந்தார். மேலும் அவர் அணிந்திருந்த தங்க நகைகளும் 5 பவுன் அளவில் மாயமானது. இது குறித்து இந்த சம்பவத்தின் அடிப்படையில் ஈரோடு வடக்கு காவல் நிலைய போலீசார் மகன் சேனாதிபதி அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து 5 தனிப்படைகள் அமைத்து விசாரணை நடத்தி வந்தன. இந்த விசாரணையில் தற்போது ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. அது என்னவென்று பார்த்தோம்னால், அதாவது கொலை சம்பவம் நிகழ்ந்த இடத்தில் அருகில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியில் வெளி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு 40க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தங்கி ஈரோடு மாநகர பகுதியில் பரவலாக MLM எனக்கூடிய அந்த போன்ற பணிகளை செய்து வருவதாகவும், அதில் யாராவது ஒருவர் கொலை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்க கூடும் என உள்ளூர் போலீசார் அளித்த தகவலின் பேரில் ஒருவரை தற்போது போலீசார் பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இது குறித்து தொடர்பு கொண்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் கேட்டபோது அவர் தற்போது வரை ஒருத்தரை பிடித்து விசாரணை செய்து வருவதாகவும், விசாரணைக்கு பிறகு முழுமையான தகவல்கள் தெரிய வரும். மேலும் உறுதி செய்யப்பட்டால் அது கொலை செய்யப்பட்டு திருடி சென்ற நகைகள் பறிமுதல் செய்வது போன்ற விஷயங்கள் இருப்பதால் அடுத்தடுத்து போலீஸ் விசாரணையின் முழுமையாக தெரிய வந்த பிறகு பத்திரிகையர்களுக்கு முறையாக தகவல் அளிக்கப்படும் என